குருவடி சரணம், திருவடி சரணம். ஒரே குரு, ஒரே தெய்வம், அனைவருக்கும் ஒரே குணம், ஒரே செயல். இந்த வியாழன் குரு வழிபாடு என்பது நம் எண்ணங்களின் தேடல்களுக்கும் மனதில் ஓடுகின்ற பல சிந்தனைகளுக்கான வழிமுறை. அதில் முதற்கண் கருத்து என்னவென்றால், இதற்கான வழிமுறையை அன்னை மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி அருள்வாக்கில் தந்துள்ளார். ஆனாலும் நாம் இந்த 1 மணி நேரம் வழிபடும் முறையில் நம்மளுடைய உந்துதல் சக்தியை உணர வேண்டும். எல்லாவற்றிலும் ஒரு திருப்தி இருக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் தான். ஒரு சினிமாவுக்கு செலவு பண்ணா கூட ஒரு டைரக்டர் 2.5 மணி நேரம் நம்மளுக்கு ஒரு திருப்தியை தரலன்னா அந்த படத்தை பத்தி கிரிட்டிசைஸ் பண்றோம். ஆனா வாழ்க்கை பாடத்தை எவ்வளவு அழகாக எடுத்து செல்ல வேண்டும் என்று அம்மா சொல்லியிருக்கிறார்கள். இன்று வரை நம் மனம் எது நல்ல எண்ணம், எது சிந்தனை, எது ஆன்மா, எது மனம் என்பதற்கான தெளிவு கிடையாது. எல்லாவற்றிலும் குழப்பம். வாழ்க்கை இப்படி ஓடிக்கொண்டே இருக்கிறது. எதை தேடி பிள்ளைகளை பெற்று வளர்த்தோம், அது கிடைத்ததா? எதை தேடி இந்த மேல்மருவத்தூர் அன்னை ஆதிபராசக்தியும் அருள்மிகு பங்காரு அம்மாவும் தேடி வந்தோம், அதற்கான விடை கிடைத்ததா என்பதில் நாம் செலவிடும் இந்த வாரத்தின் ஒரு நாள் மிக முக்கியம். அது இங்கன்னு இல்லை, இங்க வந்தவர்கள் பெரும் பாக்கியசாலிகள். ஏன்னா தெய்வத்தருடைய அருளையும் அன்பையும் ஆசையும் இந்த 1 மணி நேரத்திலே நாம் பெற்றுக்கொள்ளலாம். இதற்கு வழி இல்லாதவர்கள் தான் நிறைய ஏக்கத்துடன் தேடிக்கொண்டிருப்பார்கள், சில குருவை, சில தெய்வத்தை. அதனால் இந்த வியாழன் வழிபாடு என்பது அடிப்படை அன்னை குருவாக வந்து ஆசி தந்த முறையே. அதனால் கண்டிப்பாக மந்திரங்கள் ஒலிக்க வேண்டும். அபிஷேகம் செய்யும் முறையில் இயற்கை சார்ந்த ஒரு விஷயமே இருக்க வேண்டும். அதை செய்யும் பக்தியில் எண்ணம், ஆன்மா என்பதை உணர வேண்டும். ஏன்னா அம்மா எத்தனையோ அருள்வாக்கு சொல்லியும் நம்மளுக்கு ஆன்மான என்ன, பிறப்பின் ரகசியம் என்ன, இறப்பின் தத்துவம் என்ன, நாம் வாழ்கின்ற வாழ்க்கையின் அர்த்தம் என்னன்னு தேடிக்கிட்டே இருக்கோம். கண்டிப்பா அதை தேடி விதையாக, கருத்தாக, தானமாக வரும் சந்ததியருக்கு தர வேண்டும். அதுதான் ரொம்ப முக்கியம் இந்த ஆன்மீக பணி. அதனால வந்த சாமி கும்பிட்டேன், ஏன்னோ எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்த செஞ்சுட்டு போனான்னு சொன்னீங்கன்னா அடுத்தடுத்துட்டு வர பரம்பரையோ வம்சங்களோ இதை உணராமலே கடவுளால் கைவிடப்படுவார்கள். நல்லா தெரிஞ்சுக்குங்க. அதை கரை சேர்ப்பதும் மற்றவர்களுக்கு எடுத்து சொல்வதும் முக்கியமானது ஒண்ணு. அதுல இன்றைய அருள்வாக்கு நாம் பார்ப்போம். ஓம் சக்தி. பிறப்பு, வளர்ச்சி, இறப்பு என்று உலகியற்கை அமைந்திருக்கிறது. அதுபோல ஆன்மீக உணர்வுகளிலும் கசப்பும் இனிப்பும் கலந்துதான் இருக்கும். காற்றால் அசைவு ஏற்படுவது போல உள்ளத்தில் பெருகும் ஆசைகளால் ஆன்மா அலைகிறது, அன்பால் அசைகிறது. உடல் உறுப்புகளாலும் உணவு வகைகளாலும் உயிர்கள் தமக்குள் வேறுபடுகின்றன. ஆனாலும் அனைத்து உயிர்களுக்கும் ஆன்மா என்பது ஒன்றுதான். இது பார்த்தீங்கன்னா என்ன, உணவு உறுப்பு ஆன்மான்னு சொல்றாங்க. நம்மளை அம்மா மற்ற வகை உயிர்களை கூட ஒப்பிடுறாங்க. அதனால்தான் அம்மா சொல்றாங்க, ஆன்மான என்ன தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொன்னா அதெல்லாம் எனக்கு தேவையில்லை அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த ஆன்மீகத்துல கரை சேர்வது கடினம். ஸோ ஆன்மான என்னன்னா, உங்க பேரு கேட்டா சொல்லுவீங்க, உங்க தொழில் கேட்டா சொல்லுவீங்க. இதெல்லாம் இல்லாத ஒரு வகை தேடல் இருக்கு இல்லையா, அதுதான் ஆன்மா. அதாவது நம்ம கோவப்பட்ட உடனே நம்மளுக்கு அது தப்புன்னு தெரியும், அது பேர் ஆன்மா. அடுத்தது அதை எப்படி திருத்திக்கணும்னு சொல்லிட்டு தேடுவோம். அப்ப அழகா அம்மா அருள்வாக்க சொல்லியிருப்பாங்க, மௌனம், தியானம், எண்ணம், சிந்தனையே
ஆன்மாவை அடைவதற்கான வழிமுறை. ஸோ உள்ள இருக்கிற உணர்வை இரண்டா பிரிக்கலாம். ஒன்று உணர்வு, இன்னொன்று நினைவு. உணவும் ஆதாரமாக உள்ள இந்த பூமி சக்தியை நான் செழிப்பட செய்வது எப்படின்னு யோசிக்கிறது தான் இயற்கை உணர்வு. ஒரு காட்டில் மான் மேய்ஞ்சிக்கிட்டு இருந்தா ஒரு சிங்கம் வந்தவுடனே குரங்கு ஒரு சத்தம் போட்டு அதை காப்பாற்றுக்கு செய்வது எச்சரிக்கை. அப்படிதான் மனித இனத்தை பார்த்து அம்மா 53 ஆண்டுகள் ஒரு எச்சரிக்கை விட்டாங்க. நீங்க கசப்பாகவும் துன்பமாகவும் கஷ்டத்திலும் நீங்க போட போறதுக்கு முக்கிய காரணம் உங்களோட செல்போன். அது என்ன தரும்னு சொன்னாங்க? கேன்சர் தரும்னு சொன்னாங்க, மன உளைச்சல் தரும்னு சொன்னாங்க, மனசை தெளிவில்லாமல் வச்சுக்கோன்னு சொன்னாங்க. அதனால தான் அம்மா சொன்னாங்க, அந்த செல்போன் இருக்கிற இடத்துல நான் ஆன்மா, அன்பு, கருணை, பாசம் நீ தேடுவதை உனக்கு உணர்த்துவது கடினம்னு சொன்னாங்க. ஏன்னா அது நான் வளர்க்க வேண்டிய விஷயம் இல்லை, அது இயற்கையாகவே இருந்து அதை நீ தான் வளர்க்கணும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த குரு வழிபாடுல இருக்கவங்க கண்டிப்பா இயற்கையுடன் உணர்வுடன் கலந்து அதை வாழ வைத்து நாம் வாழ வேண்டும். ஸோ நான் பேசுற தலைப்பு என்னன்னா, அம்மா சொன்ன மாதிரி உணவுல ஆன்மா வளருமா, உயிரினுடைய அன்பு பாசத்துல வளருமான்னு தெரியாது. ஆனா ஆன்மீகத்துல ஆன்மா வளரணும்னா அம்மா 4 விஷயத்தை செய்ய சொல்றாங்க. பக்தி, தொண்டு, தர்மம், தியானம். இது செய்ய செய்ய நீ கடவுளின் குணத்தை பெறுகிறாய்ன்னு சொல்றாங்க. உன்னை மற்றவர்கள் மதிப்பாங்க சொல்றாங்க. ஸோ அதுக்கெல்லாம் அடிப்படை ஒரு விஷயம் தேவைனால அதுக்கான பயிற்சி தான் நான் சொல்றது மௌனம். ஸோ இன்னைக்கு யாரெல்லாம் குரு வழிபாடு இருக்கிறதுனால குருவை நினைத்து அவர் உபதேச வழிமுறையில மௌனம் இருந்தீங்க, 1 மணி நேரம் இருந்தீங்களா பரவாயில்ல. அடுத்த கோட்பாடு இப்ப நீங்க செய்ய போறது தியானம். நல்ல குருவி சத்தம், நீரோட சலசலப்பு, மென்மையான தென்றல், நல்ல மருத்துவ குணம், வாசனையான தாவரத்தின் இலை, மலர்களின் நறுமணம், ஆன்மாவையும் இயற்கை சக்தியும் சேர்க்கணும். அப்படின்னா அம்மா சொல்றாங்க, வெட்ட வெளியில் நான் சொன்ன அத்தனை சூழ்நிலையும் தியானம் பண்ணணும்ன்றாங்க. முதல் சூழ்நிலை அமைதியான சூழ்நிலை, இயற்கையின் சத்தம் மட்டும்தான் இருக்கணும். அதாவது குருவி, காற்றின் அசைவு, இலையின் சலசலப்பு, வாசம், இது மட்டும்தான் இருக்கணும். அந்த எண்ணம் எதை நோக்கி இருக்கணும்னு சொல்றாங்கன்னா, சூரியன், சந்திரன், நீர்வீழ்ச்சி, கடல், நமக்கு அம்மாவின் உருவம், குருவின் உருவம், இதை நோக்கி தியானம் பண்ணணும்னா இந்த தியான பயிற்சி ரொம்ப சக்தி வாய்ந்தது. ஏன்னா குருவின் பீடம், அன்னையின் அரவணைப்பு, மற்ற அவதாரத்தில் சொல்லப்பட்ட வரலாறு படைத்த இடம், துர்க்கை சக்தியாக, தாய் சக்தியாக 2000 நூற்றாண்டுகளுக்கு மேல் இங்கு ஒரு நாம் அறியாத பரம்பொருள் ஆட்சி செய்கின்ற இடம். இங்க என்ன பண்ணணும்னா, ஆன்மா எண்ணம் கொண்டு வர வேண்டும், ஆன்மா சிந்தனையை கொண்டு வர வேண்டும், ஆன்மா செயல்படுத்த வேண்டும். குருவின் ஆசி உரை வரும் பாருங்க. இன்னைக்கு ஏதோ ஒரு விடை தேடி வந்திருப்பீங்க, அது கிடைக்கும். பங்காரம்மா உயிரோடு இருக்கிறாங்க. எப்படி இருக்காங்கன்னா உங்க ஆன்மா மூலம் இருக்கிறாங்க. நீங்க செய்யற அன்னதானம், தர்மம், கல்வி தானம், கண் தானம், உடல் தானம், அத்தனை மூலம் அம்மா வாழ்றாங்க. அதனால்தான் அம்மா தர்மம் இருக்கும் வரை நான் இருப்பேன். எப்பொழுது தர்மம் அதர்மமாக மாறுகிறதோ அப்பொழுது தெய்வ குணம் இல்லை. எல்லா அம்மாவுடைய பூஜையிலையும் பார்த்தீங்கன்னா கோமாதா பூஜை இருக்கும், பசுவும் கன்றும். பார்த்துருக்கீங்களா? என்னதுக்கு அந்த பசு கன்றும் வீட்டு கிரகஸ்தன் கூட்டிட்டு போறீங்க, தைப்பூசத்துல வழிபடுறீங்க? என்ன காரணம்? மாடு கிட்டதான் நீங்க பழகும் போது அம்மான்னு கத்துறது, பேசுறது, பாசத்தோடு இருப்பது. அது மட்டும் இல்ல, பிறந்த குழந்தைக்கு தாய்ப்பால் கிடைக்காதப்ப பசுதான் தன் ரத்தத்தை பாலாக தருகிறது. அந்த தியாக உணர்வை
அந்த அக்ரிணைன்னு சொல்ற அந்த விலங்கிடமிருந்து நீ எடுத்துக்கொள். அம்மாவுடைய அத்தனை வழிபாடுகளையும் பசுவும் கன்றும் இருக்கும். அந்த பசு என்பது தாய் சக்தி, ஆதிபராசக்தி. கன்று என்பவள் நீ. நீ என்ன துள்ளி திரிந்தாலும், வேலியை விட்டு தாண்டினாலும், அம்மா அம்மா நீ அலரும் போது அதை உன்னை பாதுகாக்கிறதுக்கு வருவதுதான் ஆதிபராசக்தி. புரிஞ்சுக்கணும். இந்த உணர்வோட அம்மாவை பாருங்க. புரியுதுங்களா? நான் தப்பு செஞ்சுக்கிட்டே இருப்பேன், குடிச்சுக்கிட்டே இருப்பேன், அம்மா என்னை காப்பாத்தி விடணும். நன்றி இல்லாம பெண்ணை நான் கொடுமைப்படுத்திக்கிட்டே இருப்பேன், அவசரம் சொல்லிக்கிட்டே இருப்பேன் அப்படின்னா ஆன்மா வளரவில்லை என்றார். எங்கேயாவது உங்கள் தவறை திருத்தி கொண்டு நீங்கள் மௌனம் பயிற்சி செய்வதும் தியானம் பயிற்சி செய்வதும் நல்ல முறையில் வாழ்வதற்கும் நீங்கள் தேடுவதை தான் அம்மா ஆன்மா என்று சொல்கிறார். உன் ஆன்மா எப்பொழுது நல்ல விஷயத்தை தேடுகிறதோ அப்பே நான் உன்னிடம் குடிகொண்டு விட்டேன். என்னுடைய சக்தியாக மறு உருவாக இந்த உலகத்தில் நீ வலம் வருவாய் அப்படின்றதுக்காக தான் பெண்ணை தேர்ந்தெடுத்து ஆன்மீகம் வளர்த்தார்கள். இப்ப தெரிஞ்சிச்சு அவங்கள ஏன் தேர்ந்தெடுத்தாங்க? உங்க ஆன்மாவை ஏன் பிடிக்கணும்னு அம்மா முயற்சி பண்றாங்க? உங்களை ஏன் மௌனம் இருக்க சொல்றாங்க, தொண்டு இருக்க சொல்றாங்க, மந்திரங்கள் படிக்க சொல்றாங்கன்னா உங்ககிட்ட ஒரு தாய் சக்தி பதுங்கி கிடைக்கிறது. அதை வெளிக்கொண்டு வந்தா யாருக்கு லாபம்? மனித இனத்துக்கு தான் லாபம். சோ அதை உணர்த்தும் வகையில் தான் அர்ச்சனை பண்ணும்போது பார்த்துக்கீங்கல்ல, இப்படி பண்ணும். பிறப்பு, ஓகே, என் பிறப்பு என்னன்னு எனக்கு தெரியாது, நான் எதற்காக இதை தாய் தந்தரிடம் பிறந்தேன், என் ஊழ்வினை என்னன்னு எனக்கு தெரியாது, அதனால இதை அம்மாவிடம் பெற்றுக்கொள்கிறோம். நீ தந்த ஊனமான உடம்போ எது ஒரு விஷயமா இருந்தாலும் நான் உன்னிடமிருந்து உணர்ந்து கொள்கிறேன் இப்படின்றது வளர்ச்சி. நீ என்ன சொன்னாலும் தற்கொலை பள்ளி கொள்ள மாட்டேன், எப்பயுமே கஷ்டத்துல இருக்க மாட்டேன், மீண்டு மீண்டு வாழ்ந்து காட்டு, என்னுடைய வாழ்க்கையை முடித்துக் கொள்வேன், சரணம் அடைவேன் என்பதற்கு தத்துவம் தான். அர்ச்சனை செல்லும் போது அம்மாவிடம் என்ன கேட்க வேண்டும்? என் பிறப்பின் அர்த்தத்தை சொல். எங்க அம்மா அப்பா சொல்ற உருவம் நான் கிடையாது, என் சமூகம் சொல்லுகின்ற உருவம் கிடையாது, என் ஆசிரியர் காட்டுற உருவம் கிடையாது, நீ வழிக்கும் ஆன்மாவே என்னுடைய புருஷம். வளர்ச்சி, வாழ்ந்து காட்டுறோம், அம்மாவுடைய வாழ்ந்து காட்டுறோம். இறப்பு எப்படி இருக்கக்கூடாதுன்னு சொல்றாங்கம்மா, தற்கொலை இருக்கக்கூடாதுன்றாங்க. நான் கொடுத்த உயிர் போக்கிக் கொள்வதற்கான அதுக்கு ஒரே கண்ட்ரோலிங் பவர், அத்தாரிட்டி யாரை சொல்றாங்க அப்படின்னா இயற்கையை சொல்றாங்க. இயற்கையாக முதுமை அடைந்து சாவதும், இயற்கையாக 80-90 நான் விடைபட விரும்புகிறேன், போதும் நான் வாழ்ந்த வாழ்க்கை எல்லாம் திருப்தி, என் ஆன்மா உன்னை சரணடையும், எனக்கு மறுபிறவி வேண்டாம் என்று யார் தன் இறப்பை தேடுகிறார்களோ அவர்களே எல்லாம் அம்மா சரணாகதி அடைகிறாங்க. சில பேர் கடன் தொல்லையில, பிள்ளைகள் தொல்லையில நான் செத்து போறேன்னு சொல்றது இந்த ஆன்மீக முறையில வருமா? அதனாலதான் சொல்றேன், அம்மா தவிச்சிருவாங்க. உன் கஷ்டம் பணத்தால் அமைக்கப்பட்டு இருக்கிறது, அப்பதான் அதை உடைக்கணும்னா தர்மம் செய். பசியா இருக்கணும், யார் சோறு போடணும்? என் ஆன்மாவன நீதான். உங்ககிட்ட இருக்கிற காசு பணம் முக்கியம் இல்லை, ஒரு பிரசாதத்தை வச்சு எல்லாருக்கும் கொடு. கூட்டமாக குழுவாக வாழ்வதற்கான ஒரு தேன் கூடாக வாழ்வதுதான் இந்த செவ்வாடை பக்கத்தின் இயக்கம். அதனால்தான் நம்மளுக்கு ஒரு பசினா செவ்வாடை இயக்கமே அதை தனிச்சுக்கணுன்றதுக்காக அம்மா என்ன சொல்றாங்க, ஒவ்வொரு முறை பாத பூஜை பண்ணும் போதும் அன்னதானத்துக்கு பணம் கட்டிட்டியா, அன்னதானத்துக்கு அரிசி வாங்கி கொடுத்துட்டியா அப்படின்றது கேட்கணும்னா அங்க யாரோ ஒரு உயிர் பசிக்குது, இந்த உலகத்துல படைக்கப்பட்ட நான் ஏன் வாழணும், எனக்கு வயிறு பசிக்குது, செத்து போயிட்டுமான்னு ஒருத்தன் கேட்கும்போது அம்மா சொல்றாங்க, நான் இருக்கிறேன், என் பிள்ளைகள் செவ்வாடை இருக்கிறார்கள், அவர்கள் அன்னதானம் இடுவார்கள் என்ற நம்பிக்கையோடு அம்மா உங்களுக்கு ஒரு வழிமுறை கொடுத்திருக்காங்க. மனநிலை பாதிக்கப்பட்டவங்க, சிறப்பு குழந்தைகள், அந்த வயது முதுமையில கஷ்டப்படுறவங்க தேடி தேடி மாசம் ஒரு முறை ஒரு பாக்கெட் சாப்பாடு வாங்கி கொடுப்பேன்னு நினைச்சுக்குங்க. ஒண்ணுமே இல்லை, எனக்கு தெரிஞ்ச சக்தி சனிக்கிழமையானா வீடு வீடா போய் கேட்பாங்க பாருங்க, அரிசி
அது மாதிரி கேட்டு வாங்கி சமைச்சு அது புளி சாதமோங்கவோ எலுமிச்சை சாதமோ கொடுத்து எடுத்துட்டு போய் அந்த கட்டல்ல மாமியார் சோறு போடல, பையன் பார்க்கலன்னு சில ஜீவன்கள் உழைச்சி தேஞ்சு போய் படுத்துருக்கோம்ல, அவங்களுக்கு சாப்பாடுற அந்த ஆன்ம சக்தியை கைத்தட்டும். என்ன ஒரு சிந்தனை பாருங்க. நான் பிச்சை எடுப்பேன். நான் எப்பயுமே அம்மா கிட்ட சொல்றேன், இந்த குரு மட்டும்தான் யாசகம் கேட்டு உங்களை வளர்த்தார். யாசகம் கேட்டு உங்கள் ஆன்மாவை வளர்த்தார்கள், தர்மத்தை வளர்த்தார்கள். இனி ஒரு குரு இனி கிடைப்பது போவதில்லை என்றது சத்திய வாக்கு. இனிமே இந்த மாதிரி ஒரு குரு தேர்ந்தெடுக்கிற விஷயம் எல்லாம் ஜாதியில் ஒதுக்கப்பட்டவன், தேர்ந்தெடுத்தவன் அதாவது ஒரு பண நிலைப்பாடுல ஏழன்னு சொல்றவன், தேர்ந்தெடுக்கப்பட்டவன் ஊனமுற்றவன், தேர்ந்தெடுக்கப்பட்டவன் துன்பப்படுகின்ற பெண் ஆன்மாக்களை எடுத்து ஆதி சக்தியாக ஆற்றலுடன் வளம் கொண்டிருக்கும் அந்த அன்னை ஆதிபராசக்தியை வணங்குவோம். அவளை நினைவு கொண்டு, உணர்வால் இல்ல நினைவு கொண்டு நூற்றாண்டுகள் அவள் வாழ்வதற்கான அடிப்படை விஷயங்களை ஆன்மீக பணியாக செய்வோம். ஓம் சக்தி. நன்றி, வணக்கம். ஓம் சக்தி. மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தின் அதிகாரப்பூர்வமான மேல்மருவத்தூர் சித்தர் பீடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எங்களுடன் இணைந்திருங்கள். மேலும் மற்றவர்களும் பயன்பெற இந்த லிங்கை ஷேர் செய்யுங்கள். ஓம் சக்தி.